வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தொழில்களுக்கும் நமது நன்றி. நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல், டிக்டாக், ஐஜி, ஃபேஸ்புக் எல்லா சமூக வலைத்தளங்களையும் ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் நமது நன்றிகள். இந்த ஜோதிட விளக்க வீடியோவை உங்களுக்காக வழங்குவது டாக்டர் லெத்தி ஃபுட் கிரீம் மற்றும் டாக்டர் லெத்தி கிளீன்சிங் ஜெல் ஃபார் அக்னி. ஒரு கேள்வி, அண்ணா சந்திரன் லக்னத்தை வச்சு பலன் பார்க்க முடியுதுன்னா, சந்திரன் லக்னத்தை வச்சு பலன் பார்க்க முடியுதுன்னா, why தசா புக்தி taken from that சந்திர நட்சத்திர and why not from லக்னா? லக்ன லாட் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலன்னு கேட்குறீங்க. ஓகே பிரதர், ஏன் லக்னத்தினுடைய அடிப்படையில் இல்லை சந்திரனுடைய அமைப்புகள் இருக்குன்னா, ஓகே லக்னம் உங்களுடைய உடல், இது எத்தனை இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். ஆனால் ராசி உங்களுடைய மனம். உங்களுடைய மனசுல சந்தோஷமான தசா புத்தி நடக்குது. யோக தசையில நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. அவயோக திசையில நீங்க கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. கஷ்டத்தை நீங்க எப்படி அனுபவிக்க போறீங்க? மனதளவுல அனுபவிப்பீங்கல்ல, அந்த மனசால உணர்வீங்கல்ல. இதுதானே பிரதர், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா கேள்வி வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்குறீங்க? சந்திரன் இருக்கிற நட்சத்திரத்துல இருந்து வருது, ஏன் வந்து லக்னம் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல இருந்து வர்றதில்ல? லக்னம் ஒரு நாளைக்கு ரெண்டு டிகிரி, ரெண்டு ஹவருக்கு அப்படியே மாறிக்கிட்டே போகும் லக்னம், ஓகேங்களா? ஆனா சந்திரன் அப்படி இல்லை. அவரு முழுமையாக வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர தொகுப்புகளை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற ஒரு பிளானட், ஒரு துணைக்கோள்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் பூமிக்கு பக்கத்துல அவர் இருக்கிறாருன்றதுனால அது சிம்மத்துக்கு பக்கத்துல வரும், கடக வீடு. இன்னொன்னு, பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைவேளையில இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் தான் பிரதர் ராசி வீடு. இந்த சந்திரனை விட்டு வெளியில போனீங்கன்னா ராசி வீடு இருக்காது. இது ஒரு நாள் நான் போட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்ட்டுன்னு. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாவகம் தான் ராசி வீடு. இந்த இடத்துல சந்திரன் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை சம்பவம் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு லக்ன அமைப்புகள்ல இருந்து நடந்தா ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 லக்னமும் வந்துடும். ஒரு நாளைக்கு 12 லக்னக்காரரும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு 27 நட்சத்திரக்காரர்களும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு தெரியலையே. எப்படி புரியுதுன்னு கொமைனா கொடுங்க. ஒரு நாளைக்கு 12 லக்னத்திலையும் ஆள் பிறக்குங்க, குழந்தை பிறக்கும். நீங்க இருக்கக்கூடிய அந்த லக்ன வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெண்டரை ராசி, ரெண்டரை நட்சத்திரத்துக்குள்ளேயும் இந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு இல்லை. ஏன்? நல்லா பார்த்தீங்கன்னா சந்திரன் அந்த குறிப்பிட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. அந்த குறிப்பிட்ட ராசியாக இருக்கும்போது அந்த 3 நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையோட இவரோடையில வராரு. என்னது? நட்சத்திர அதிபதியோட தசையில வராரு. அதுதான் உங்களை நிர்ணயம் பண்ணுது. லக்னம் உங்களை நிர்ணயம் பண்ணுதான். லக்னம் உங்கள் உடலை எவ்வளோ அடிச்சா வாங்க போறீங்க, எவ்வளோ கொடுத்தா தாங்க போறீங்க அப்படின்றத லக்னம் கொடுக்குது. ராசி நின்ற இடம் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றத முடிவு பண்ணுது. சிசேரியனுக்கு வந்தாலே கரெக்டாக அந்த பௌர்ணமி நேரத்தா குறித்து கொடுக்கறதுக்கு தசா புத்தியும் சேர்த்து சில இடங்கள்ல பார்க்குற பாருங்க. ஏன்? உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னத்தை அனுபவிக்க போறீங்கன்றது. இப்போ என்னுடைய குரு தசை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, இப்போ உங்களுடைய நடக்கக்கூடிய தசை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடிய யோக தசை அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியது அத்தனையும் தசையின் அடிப்படையிலே தானே தவிர லக்னத்தினுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் இல்லை. லக்னம் ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஆனா ஒண்ணு, லக்ன நட்சத்திரநாதனின் சுபத்துவத்தை நீங்க கணக்கு எடுக்கணும் ஜோதிஷம் பார்க்கும்போது. இது இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும், இன்னும் கொஞ்சம் சுத்திரும். இதுதான் மொத்த விதமான விஷயம். எப்பொழுதுமே நட்சத்திரத்தின் அடிப்படையில பலன்கள் இல்லை. நீங்க வந்து நட்சத்திர காலில் நிக்குது, அந்த நிக்குது, இந்த நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த 10 பொருத்தம் மாதிரி உங்களை பார்த்து சிரிப்பாங்க காலப்போக்கில். ஆனா நட்சத்திரம் சந்திரன் நின்ற அந்த நட்சத்திரத்தின் அதிபதி தான் தசாநாதன். அவரு தான் வாழ்க்கை சம்பவத்தை நிர்ணயம் பண்ண போறாரு. அங்கிருந்து தான் வாழ்க்கை தொடங்க போகுதுன்ற மாதிரியான விஷயங்களை எடுத்து பாருங்க. அங்க சில விஷயங்கள் புரியும். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு நான் சில ஆன்மீகத்துக்குள்ள போய் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க அது வேணாம். அப்புறம் எல்லாம் இதையும் அதிக குழப்பம் மறுபடியும் பூஜை புனஸ்காரம்னு வந்துடும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.